வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பேர் எலக்ட்ரிக் வேப்பரைசர் ஆர் எலக்ட்ரிக் ஸ்டீம் இன்ஹேலர். இப்போ தான் எனக்கு வந்து ஹோம் டெலிவர் பண்ணாங்க ஃப்ரம் 1 mg. நாம் வந்து இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டு. இதுதான் வந்து எலக்ட்ரிக் இன்ஹேலர் ஆர் எலக்ட்ரிக் வேப்பரைசர். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 1 mg ஆப்பில் நான் வாங்கினேன். இது வந்து ஹோம் டெலிவர் பண்ணாங்க. இது ரேட்டு வந்து 240 rupees இது. ஸோ இது வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சது எனக்கு, இந்த வைலட் கலரு. ஸோ இந்த கலரு, இந்த ஷேப்பு இது எனக்கு பிடிச்சது, இந்த பிராண்டு. அதனால தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ, என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ, இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் இந்த ஷாப்பு. அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 mg ஆப்பில் வந்து நான் வந்து கூகுள் ப்ளே, தட் இஸ் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணேன். 1 mg ஆப்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஹோம் டெலிவர் பண்ணாங்க இப்போ தான், ஜஸ்ட் நோ. ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ், அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து நம்ம உபயோகிக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிற போகிறது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் வேப்பரைசர் ஒரு இன்ஹேலரில் 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மினிமம், அப்புறம் மீடியம், அப்புறம் மேக்ஸிமம் வாட்டர் லெவல். நீங்கள் வந்து வாட்டர் லெவல் வந்து மீடியமாக கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லெவல் இது வரைக்கும் மீடியம் லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம், அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து வரும், இது வரைக்கும் வரும். ஃபில்அப் பண்ணிவிட்டு பாருங்கள், 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஸ்டீம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம்க்கு கொஞ்சம் மேலே நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 pinch ஆஃப் சால்ட், ஜஸ்ட் 1 pinch ஆஃப் சால்ட் இதை உள்ளே போட்டுருணும். அடுத்து நம்ம வந்து ப்ளக் பண்ணணும். பாருங்கள், ப்ளக் பண்ணிட்டோம். அடுத்து 1 by 1 நம்ம வந்து இந்த அட்டாச்மெண்ட்லாம் அப்புறம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த அட்டாச்மெண்ட்டை இதை வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதை மேலே வச்சு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டீம் இன்ஹேலேஷன் ஆர் எலக்ட்ரிக் வேப்பரைசர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? ஒன்று ஜஸ்ட்டு வந்து ஆவி பிடிக்கிறது. ஜஸ்ட்டு வந்து அந்த காலத்துலலாம் ஆவி பிடிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு கேஸில் போட்டுட்டு போர்வை போத்திட்டு ஆவி பிடிப்போம். ஸோ அது வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க. பண்ணு நம்ம பசங்களை சொல்லிட்டு இருப்போம், வீட்டில் கத்திட்டு இருப்போம். பட் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க அதை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து திஸ் இஸ் வெரி ஈஸி மெத்தடு அண்ட் வெயிட்லெஸ் ஆல்சோ. இது எங்கே வேணாலும் யூ கேன் கேரி திஸ். ஓகே, ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எந்த இடம் வேணாலும் கேரி பண்ணலாம். இது வந்து ஸ்டீம் இன்ஹேலேஷன் வந்து இட்ஸ் வெரி குட். நமக்கு வந்து இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டீம் இன்ஹேலேஷன்? நம்மளுக்கு வந்து நோஸில் இருக்கிற பேசேஜ், நோஸில் அடைப்பு இருந்ததுன்னா, சைனஸு, ஆஸ்துமா, வீசிங் இருக்கிறவங்கலாம் வந்து இதை ஸ்டீம் பண்ணாக்க வந்து நம்ம என்ன ஆகும்னா, அதில் இருக்க பேசேஜில் இருக்கிற கன்ஜெஷன்லாம் வந்து கிளியர் ஆகும். ஸோ கோல்டு இருந்து ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் கூட ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சால்ட் எதுக்கு போடுறோம், நம்ம இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம எதுக்கு போடுறோம்னா, இந்த கிருமி, தொண்டையில் இருக்கிற கிருமி, மூக்கில் இருக்கிற கிருமி, அதெல்லாம் வந்து கில் ஆகும். ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா வந்து கில் ஆகும். இட் வில் ஃபைட் அந்த சால்ட். அதனால தான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா இல்லை. ஓகே, இட் இஸ் ஆப்ஷனல். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற இந்த பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும், அதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ 3 in 1 பர்பஸ் திஸ் இஸ். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டீம் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து
ஃபேஸில் வந்து கவர்லாம் பண்ணிக்க வேண்டாம். எதுவும் போர்வை போத்திக்கிட்டு கவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டீம் வரும். போட்டு 2 செகண்ட்ஸ்லேயே நம்ம அதை ப்ளக்கை வந்து ஆன் பண்ண 2 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டீம் வரும். ஸ்டீம் வரும்பொழுது நம்ம ஃபேஸை காமிக்கணும், அவ்வளோதான். இந்த அட்டாச்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டீம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீமே போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய எல்டர்ஸ் ஹெல்ப்பால் பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு ஸ்மால் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்டீம் அவங்க இதில் ஸ்டீம் பண்ணலாம். கொஞ்சமாக தான் வரும், ரொம்ப நிறையா வராது, கொஞ்சமாக ஸ்டீம் வரும். ஸோ இது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் பிளேஸ், அதாவது ஃபேஷியல் பண்ணுறாங்க. ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஸ்கார்ஸ் இருக்குது ஃபேஸில். இதெல்லாம் வந்து பியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் வச்சு ஃபேஸில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நீங்கள் இதை வச்சு இதை அப்படி காமிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டார்க் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ கிளியராக இருக்கும், ஃபேஸ் வந்து கிளியராக ஸ்மூத்திங்காக இருக்கும். ஸோ மார்னிங் 1 டைம், நைட் 1 டைம் டியூரிங் கோல்டு சீசன், கோல்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படிலாம் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ வெரி ஈஸி. இது வந்து டக்குன்னு பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த அட்டாச்மெண்ட் நம்ம வைக்க போகிறோம். இப்போது இதை வச்சுட்டு இப்போது ஆன் பண்ண போகிறோம் ப்ளக்கை. இது வந்து குறைஞ்ச அளவு தான் ஸ்டீம் வரும். அதாவது ஃபார் த சில்ட்ரன், பசங்களை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க ஃபேஸை முன்னும் பின்னுமா இப்படி காட்ட சொல்லுங்கள். ஸ்டீம் வந்து குறைச்சலாக வருது. ஸோ அவங்களுக்கு இது போதுமான அளவு, சில்ட்ரனுக்கு இது போதுமான அளவு ஸ்டீம். பாருங்க, ஸ்டீம் சில்ட்ரனுக்கு இது போதுமான அளவு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டம்ளருக்கு மேலே மீடியமில் கூட போட்டுக்கலாம், மேக்ஸிமமில் கூட ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் போதுன்னா கொஞ்சம் 1 டம்ளர் போதும். 1 டம்ளர் போடுறோம்னா 1 டம்ளர் குறைச்சலாக வரும் உங்களுக்கு. மினிமம், மேக்ஸிமம், மீடியம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது பாருங்க ஸ்டீம் ஃபார் த சில்ட்ரன். வாங்க அடுத்த அட்டாச்மெண்ட் காட்டுறேன். அங்கே நம்ம இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ப்ளக்கை ஆன் பண்ண போகிறோம். இப்போ ப்ளக்கை ஆன் பண்ண உடனே இந்த பாருங்க, இந்த பக்கத்துலேருந்து ஸ்டீம் வந்துட்டு இருக்கு. ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த நாசிலில் உங்கள் நோஸை கொண்டு வந்து பக்கத்தில் இப்படி காட்டணும். காட்டினீங்கன்னா உங்கள் மூக்கில் இருக்கிற சளி என்ன நோஸ் கன்ஜெஷன் எல்லாம் வந்து பேசேஜ் கிளியர் ஆகும் நோஸில். ஸோ பர்டிகுலர் நோஸில் மட்டும் காட்டணும்னா அதை காட்டலாம். அப்படிலாம் உங்கள் ஃபேஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபேஸில் இப்படி கொண்டு போய் காட்டலாம். ஃபேஸில் எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ கொண்டு போய் இப்படி காட்டலாம். ஸோ நோஸ் மட்டும் வேணும்னா பர்டிகுலர் நோஸை கொண்டு வந்து நீங்கள் இதில் காட்டலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நான் இதில் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டர், தட் இஸ் கேன் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இது வெறும் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டேப் வாட்டர்னா தட் இஸ் போரிங் வாட்டர் யூஸ் பண்ணலாம். போரிங் வாட்டர் வந்து டேப் வாட்டர், ஆர்டினரி டேப் வாட்டர், போரிங் வாட்டர் தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். தவறாமல் மறந்துடாதீங்க. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் ஆர் கேன் வாட்டர் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் திஸ் யூனிட். ஸோ நீங்கள் ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ திஸ் ப்ராடக்ட் ஐ திங்க். ஸோ வந்து தவறாமல் இன்ஹேல் பண்ணுங்கள், ஆவி பிடிங்க. இது சளி, இருமல் எல்லாமே எடுத்துருங்க. இது வந்து உங்களோட கிருமியெல்லாம் இறந்துடும், கண்டிப்பாக கில் ஆகிடும். ஜெர்ம்ஸ், பாக்டீரியா எல்லாம் கில் ஆகிடும். ஸோ ஆவி பிடிக்க உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ரிலீஃபு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த யூனிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் நான் எங்கே வாங்கினேன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க. Until then, bye. See you in the next video. Thank you. If you like this video, give me a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.